ஹலோ வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2026 மார்ச் மாதம் 17ஆம் தேதி இன்றைக்கு முதலாவது பாராளுமன்ற அமர்வு நடந்திருக்கிறது. சில வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. எந்த வீடியோ பார்க்காட்டில நீங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டியிருக்குமான்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இது ஒரு கடுங்கதை உண்டு. நான் நினைக்கிறேன் முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயங்கள்ல உண்டு. ஸோ இந்த வீடியோவை நீங்க முழுக்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும். சில செம்மறிகளுக்கு, சில பன்னாடைகளுக்கு சொல்லேக்கு விளங்குறீல, அடி வேண்டாமடா அடிப்பானைகள் என்று சொல்லேக்கு விளங்குறீல. 1 2 இல்ல 20 22 மொத்தம் 30 வழக்கு, அதுல 8 9 வழக்கு போயிட்டு 20 22 வழக்கு வச்சிருக்கிறவன் சொன்னான், வேண்டாமடா வேண்டாமடா பன்னாட பயல்களே, பாஸ் அவுட் பண்ணி போட்டு போய் வேலையை பாருங்கடா, தொழில் ஒன்றை தேடுங்கடான்னு எல்லாம் சொல்லி பார்த்தனான். கேட்கல. ஒரு போத்தல் பியருக்கும் 2 கொத்துக்கும் போய் கூத்தடிச்சு இப்ப இறுக போயினம். படு மோசமா படிக்கிற படிப்பைந்திலத்த போறானுகள், கொண்டே உள்ளுக்குள்ளையும் போட போறானுகள். சொன்னதை கேட்கல. உங்களுக்கு இப்ப ஒரு பெரிய டவுட்டா இருக்கும், என்னடா என்ன டாக்டர் என்னதை பற்றி கதைக்கிறீங்கன்னு தெரியாம இருக்கும் என்ற ஒரு இது ஒன்று இருக்கும். சோ நான் என்னதை பற்றி கதைக்கிறேன்ன்றதுக்கு முன்னம் பாக்குறதுக்கு முன்னம் இந்த பன்னாடையில் அடிச்ச கூத்த உங்களை போட்டு காட்டுத்தானே வேணும். சோ அந்த பன்னாடையில் அடிச்ச போட்டு கூத்த முதலா இந்த இதுல நான் போடுறேன், தயவு செய்து பாருங்க. அதாவது கஷ்டப்பட்டு அம்மா அப்பா அங்க இங்க நகைய மூக்குகள் தோடுகள்ல இருக்கிறதுல கழுத்துல காதுல இருக்கிறத கலட்டி இந்த பன்னாடையில அனுப்பி விட்டா கேம்பஸுக்கு. இதுகள் நினைக்குது நாங்க ஸ்டூடெண்ட் என்ற சுடமானாடே, சுடுவாண்டா, சுடுவானுகள் சுடுவா மட்டுமே வழக்கு போட்டு வச்சிருக்கிறானுகள். அரக்கில மாதிரி வழக்கு போட்டு வச்சிருக்கிறானுகள். சோ அதுக்கு முன்னம் இந்த பன்னாடையில் அடிச்ச கூத்தியோருக்க பார்க்கத்தானே வேணும். சோ அந்த உங்களுக்கு ஞாபகம் வரவணும் பண்றதற்காக இந்த பன்னாடைகளோட கூத்த இந்த வெளிநாட்டுல இருந்து குளர்ற ஒரு கொஞ்சம் பேருக்கு சேர்த்துதான் இந்த வீடியோ. சோ கூத்த போடுறேன்னு பாருங்க. முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு மந்துரந்த பக்தனுக்கு மந்துரந்த பக்தனுக்கு மந்துரந்த பக்தனுக்கு பல்முண்டம் திருத்தம் வேண்டாம். விடுதலை
நம்ம இந்த ஸ்கிரிப்ட பாத்துனீங்கடா, அதுல ஒருத்தர் கருப்பு கலர் மாஸ்க் போட்டு கொண்டு ஒருத்தர் நிப்பார். இவர இந்த விரலி இந்த வெங்காயத்துக்கு பேர் தான் என்ன, ஏதோ ஒரு சாமியோ ஏதோ ஒரு சாமியோ ஒரு வெங்காயத்துக்கு அவன் கள்ளம் பாவி மாஸ்கோட நிக்கிறான். என்னடா அவனுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமாடா, அவங்களுக்கு தெரியும். இதுல கத்துற அரவாசி கிழங்கிட்ட என்ன சொத்தடா வச்சிருக்கிறீர்கள், பாஸ் அவுட் பண்ணியலாடா இல்ல, பெங்களூர் 10,000 ரூபாய் ஹாசா இருக்காடா இல்ல, ஒரு கொத்துரட்டி, ஒரு மோட்டார் பைக், பெட்ரோல் அடிக்கிறதுக்கு அம்மா அப்பா அடை வச்ச நகை, வேற என்னடா இருக்கு உங்கள்ட்ட, என்ன சொத்து இருக்கு, பாஸ் அவுட் பண்ண என்ன வேலைடா, அரைவாசி ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி, மிச்ச முக்காவாசி காவாசி சயின்ஸ் ஃபேக்கல்டி, அதுல மேனேஜர் ஃபேக்கல்டி ஒன்று நிற்கும், அது ஓடிடும், அது பாஸ் அவுட் பண்ண ஓடிடும். இந்த அரைவாசி கிழங்களுக்கு, இந்த ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி செம்மறிகளுக்கு, இந்த சயின்ஸ் ஃபேக்கல்டி வெங்காயங்களுக்கு பாஸ் அவுட் பண்ணி போட்டு என்னடா வேலை செய்ய போறீங்க? பாஸ் அவுட் பண்றீங்களோ தெரியாது. நான் கதைக்கிறது முழு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்ல, இந்த வெங்காயங்களுக்கு தான். ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்டிக்காரன் கத்துறான் பேர், ஒரு இன்ஜினியர் ஃபேக்கல்டிக்காரன் கத்துறான் பேர், ஒரு சயின்ஸ் ஃபேக்கல்டியில கிளாஸ் அடிக்கிறவங்க கத்துறான் பேர். இந்த கத்துறது முழுக்க இந்த தேதப்பன் முழுக்க கிளிநொச்சியிலையும் முல்லைத்தீவிலையும் கஷ்டப்பட்டு உழைச்சு, இதுல 1-2க்கு வெளிநாட்டு காசு வரும். அதை பற்றி நான் கதைக்க விரும்பல. 1-2க்கு வெளிநாட்டு மாப்பிள்ளைங்கன்னு இப்பவே போன்ல ஹலோ ஹாய் உங்களோட டிக்டாக பார்த்தேன் நல்லா இருக்கு செம்மாரி கொஞ்சம் இரு, முழுக்களுக்கும் பதில் சொல்றேன். ஏண்டாவுல வீடியோவை பிரைப்பா போடுறானு என்று நீங்க பாக்குறீங்க. அதுக்கு முன்ன இந்த கத்துற தையட்டி எங்கட சொத்து, இந்த நாதாரி நாய் உங்களுக்கு இதெல்லாம் எழுதி தந்ததுப்பா கதைக்க சொல்லி எக்கடா உங்க கதைச்சவங்கடா கதைப்பம் இல்ல. வடக்கு கிழக்கு உங்களோட சொத்து முதேசி, உன்னோட வடக்கு கிழக்கு ஒரு பேரும் காணி இருக்கும் தெரியாது, வடக்கு கிழக்கு உண்ட சொத்தா. ஓகே, கிளிநொச்சி உங்களோட சொத்து, கிளிநொச்சி தான் இப்ப கிளிநொச்சி தான் இப்ப படிப்பிலேயே அதி கேவலமான மாவட்டம் கிளிநொச்சி உங்களோட சொத்து. முள்ளதி உங்களோட சொத்து, மயிலத்தமடு உங்களோட சொத்து. எல்லாம் எழுதி தந்தது தானடா செம்மறியல். ஆர் எழுதி தந்தது இந்த மட்டக்களப்பு மேளமும் இந்த சுத்துமாத்தும் இந்த தும்புத்தடிய மானசபைக்கு ரக்குவன் என்று சொன்ன அந்த கிழங்கன் மலவாங்கு விழுங்கியும் அதுல ஒருத்தன் கழுத்து இருக்கா இல்லையான்னு தெரியாம ஒருத்தன் நிப்பான். அந்த கட்ட கழுத்தனும் தானடா உங்களுக்கு தந்த உலகம் எழுதி யோசிக்கிறீங்களா தம்பி மேர் உதர பெட்டி. சரி, ஒரு வீடியோ இல்ல, இன்னொரு வீடியோ பம்படி பேருக்கு போகும், அதையும் பார்ப்போம். இந்த ஸ்கிரிப்டுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதி தந்தவங்க இப்ப எங்க இருக்கிறீங்கன்னு பார்த்தா கயந்திரமார் பொன்னம்படம் இப்போ ஆஸ்திரேலியாவில 3வது மனுஷியோ 2வது மனுஷியோ தெரியாது, அந்த நிம்மதியா இருக்கு, அந்த சந்தோஷமா இருக்கு. உண்ட கஜேந்திரன் என்ற ஒருத்தன் இருக்கிறான் தானே, அவன் எங்கடான்னு கேட்டீர் என்றால் அவன் பாவி அவன் மனசு பிள்ளை ஊட்டினா லண்டன்லடா. கேளுங்க, தயவு செய்து கேளுங்கடா கிழங்குகளை. அவனுடைய பாவியனுடைய பிள்ளைகள் எல்லாம் அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் லண்டன்ல பெட்ரோல் செட்டும் அதுவும் இதையும் அவனோட சொந்தக்காரன் வச்சிருக்கான் சரியா. ஆனா செம்மறி உன்னட்ட ஒரு டிகிரி கூட இல்ல, உனக்கு அவனுகள் தார இந்த கொத்துக்கும் இந்த உணர்ச்சி வசப்பட்ட கதைகளுக்கும் போய் நின்று கொண்டு கடைசியா என்னத்தை வேண்டி இருக்கிறீங்கன்னு என்னத்தான் பாயிண்ட்டுக்கு வரப்போ. இந்த கூட ஒரு கடிதம் வந்திருக்குமே ராசா, உங்களுக்கு வீசி கோல் பண்ணி கதைச்சிருப்பாரு ராசா. இப்ப என்ன இருக்குன்னு தெரியாம யோசிப்பீங்களே ராசா, பொறுங்க நான் அந்த கடிதம் வாசிக்கிறேன். ஏன் அவசரம் வந்திருக்கு, எனக்கு வந்திருக்கு. இந்த கடிதம் யாரால் அனுப்பப்பட்டிருக்கின்றால் மாவட்ட குற்றத்தடுப்பு காரியாலயம், இந்த சைட்ல போட்டிருக்கேன், காரியாலயம் போலீஸ் நிலையம் யாழ்ப்பாணம், மை நம்பர் DCDB 2026 நம்பர் போடையில டேட் 2026 6ஆம் மாதம் 13ஆம் தேதி டேட். 2026 மார்ச் மாதம் இல்ல, டேட்டை மாதிரி அடிச்சு வச்சுக்காங்க. இமெயிலும் போட்டு கிடக்கு. பதிவாளர் ஐயா, யாழ் பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணம். வாசிக்கிறேன், கேளுங்க போறோம். மேற்கொள்ளப்படும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளுதல். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி நடத்தப்பட்ட தேசிய சுதந்திர தினத்திற்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் ஓகே, அது கழகம் தான், அது கழகம் இல்ல, உயர்த்தப்பட்டு காணப்பட்ட தேசிய கொடியை யாழ்ப்பாணம் சிரேஷ்ட மாணவர் சங்கத்தின் தலைவர் மற்றும் கலை பிரிவு சங்கத்தின் தலைவர் உட்பட்ட மாணவர்கள் சிலர் மூலம்
அந்த தேசிய கொடியினை நிலத்தில் எறிந்து கருப்பு நிற கொடியினை உயர்த்தியது தொடர்பாக கௌரவ போலீஸ்பதி ஐயாவின் கட்டளை மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஐயாவின் கட்டளை மற்றும் ஆலோசனைக்கு அமைய எனது காரியாலயத்தினால் மேற்கொள்ளப்படும் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்கு கீழ்பெயர் குறிப்பிட்ட மாணவர்களை 2026 ஆண்டு 3ஆம் மாதம் 16ஆம் தேதி நேற்று நீங்க போயிருக்கணும் இன்கொயரிக்கு காலை 9:30 யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் அனுப்புவதற்கு தேவையான நடவடிக்கையினை மேற்கொண்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தர்மலிங்கன் ஜதுசன் தேசிய அடையாள அட்டை போட்டிருக்கு. 2002ஆம் ஆண்டு பிறந்தவர். 2021 A422 கலைப்பிரிவு சங்க தலைவர். தாபரன் லஜீதரன் தேசிய அடையாள அட்டை 2001 இதுல மிலேனியத்துக்கு பிறகு பிறந்ததா. சிரேஷ்ட மாணவர் சங்க தலைவர். அபிஷேக் ஐடென்டி கார்டு நம்பர் ஒண்ணும் இல்ல. 2022 இந்த 3 பேர் மாட்டி விட்டாங்க அரசியா. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா 6-7 பேர் இருப்பினும் இதுல 3 பேர் தான் மாட்டி விடுங்க. பொறுப்பு அதிகாரி மாவட்ட கூட்டத்தொழில் பிரிவு யாழ்ப்பாணம் தேவையான. இப்ப உங்களுக்கு இன்கொயரி முடிஞ்சிருக்கும். இப்ப ஏன்னா விலங்கையில உங்களோட இன்கொயரிக்கு சுகாஸ் வந்து 2,000, உங்களோட இன்கொயரிக்கு கட்டக்கழுத்தம் வந்து 2,000, உங்களோட இன்கொயரிக்கு அலவாங்குக்காரன் வந்து 2,000 அந்த ஒரு மொட்டையை ஒருத்தன் ஓடிச்சிருவான் மைக்கையும் பிடிச்சு கொண்டு சைக்கிள்ல அவன் வந்து 2,000 அந்த லோயர் வந்து 2,000 இல்லையே விளக்குதா. இப்ப நீ வழக்கு போடுவானுகள், உங்களுக்கு யூஜிசிக்கு லெட்டர் அடிச்சு அங்க இருந்து கலட்டுவானுகள். அதுக்கு பிறகு திருப்பி இங்க உங்களோட வேலையும் இல்ல போனா அம்மா அப்பா பாவண்டா என்ன பாவம் செஞ்சது. அது செம்மறி கிழங்கள் மாதிரி இந்த டிக்டாக்குகளையும் இந்த யூடியூப்களையும் இந்த பேஸ்புக்களையும் நம்பி வாழ்க்கையே நாசம் அடுக்காங்க தம்பி மேல. ஏன் இந்த வீடியோ போடுறேன்டா ஒரு அக்கறையில அவ்வளவுதான். நானும் இதே கேம்பஸ்ல இதே ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில இப்ப பஸ் நிப்பாட்டுற இடத்துல பழைய பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்கு. 96ஆம் ஆண்டு மதிலால ஏறி மேட்ச் பாத்துறான். 2008ஆம் ஆண்டு அந்த கேம்பஸுக்கு வந்தேன். யாழ் பல்கலைக்கழகத்துக்கு நாசமரத்த யாழ்ப்பாணத்துக்கு எங்கேயும் விடாம இல்லைன்னு கடைசியா யாழ்ப்பாணத்தை வந்து போட்டு விட்டாங்க. யாழ்ப்பாணத்துக்கு நான் மெடிசனுக்காண்டி வந்தேன். 2015 வரைக்கும் அங்கதான் ரசா படிச்சினேன். 10 வருஷத்துக்கு முன்னே தான் நான் இந்த கேம்பஸ்ல இருந்து பாஸ் அவுட் பண்ணினேன். என் செல்லங்கள் கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்கடா. அப்ப இவ்வளவே தூரம் வேணும் கூட பேசுறேன்னுடா. இந்த 3 பேருக்கும் அடிக்க போறாங்க. அப்ப நீங்க நினைச்சு கொண்டிருக்க கூடாது என்பிபி அரசாங்கம் நல்லம் எங்களுக்கு ஒண்ணும் செய்யாதுன்னு செம்மறி மாதிரி அடிச்சல கூத்து அடிச்சு வச்சிருக்கீங்க. இப்ப உங்களை உசுப்பேத்தி விட்ட ஒரு நாயும் தையிட்டிக்கு உசுப்பேத்தி விட்ட ஒரு நாயும் வழக்கு செய்ய வராது. முடிஞ்சா சுத்துமாத்தையா அல்ல அந்த மண்டைய தலைமை இருக்கா இல்லையான்னு தெரிய ஒருத்தன் ஓடிச்சிருவான். உங்க வாங்க இந்த 2 பேர்ல ஒருத்தனை வந்து வழக்கு செய்யுங்க சொல்லுங்க. ஏன் அது செய்ய மாட்டான் இவனுக்கு. அவனுங்களா கோடிக்கணக்கா உழைச்சி வச்சிருக்காங்கள்ரா. பரம்பரை சொத்து கோடிக்கணக்கா உழைச்சி வச்சிருக்காங்க. ஒரு எம்பிக்கு மினிமம் 5-6 லட்சம் வரும் மாதம். 10 வருஷம் நின்றவங்க அங்கே இப்ப தானடா டீல் அடிக்கலாது. அன்ற அரசாங்கத்துல 159 பேர் இருக்கிறபடியா என்னத்துக்கடா டீல் அடிக்கிறது. அந்த காலத்துலடா ஒரு ஓட்டிங்குக்கு 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் டிரான்ஸ்பர் ஆகும். அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் ஆகும். கையில குடும்பம் பார்லிமெண்ட்லயே வச்சு. சோ கோடிக்கணக்கா உழைச்சி ராசா அவங்க போட்டு சொத்து பிள்ளை குட்டி எல்லாம் லண்டன்ல இங்கிலீஷ்ல படிச்சுட்டு இருக்கு. நாதாரி நாய்க்கு இது 2 காய்க்கிறதுக்கு தையிட்டி என்ற சொத்துன்றத இங்கிலீஷ்ல சொல்ல தெரியுமோ தெரியாது. 2 காத்துறதுக்கு ஏன்னு விழாத்தையும் சொல்றேன்டா தம்பி. ஒரு அக்கறையில ஏன்னா உண்ட அம்மா அப்பா பாவம் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்து கஷ்டப்பட்டு உங்களை கேம்பஸுக்கு அனுப்பினா இந்த ஒரு 1-2 இருக்கு வெளிநாட்டுல கரடியா மனசனான்னு தெரியாம ஒரு கொஞ்சம் டிக்டாக்குகள்ல இருக்கு. அது கரடின்ட்டு மனசுக்கும் தெரியாது பிள்ளைக்கும் தெரியாது. அது அப்பாவா பிள்ளையா ஒன்றுமே. இந்த மாதிரி 1-2 கரடியல்ன்ற கதையை கேட்டு ஏண்டா நாசமா போறீங்க. இந்த வரைக்கும் ஒரு கேம்பஸ் படியில கூப்பிட்டு இருக்கேன் நான் வந்து குளரண்டு அப்படி அரசியல் செய்ய வேண்டியது எங்கட வேலைடா. நாங்க அதுக்கு அரசியல்வாதி என்று போய் அதுக்குள்ள ஆணைய புடியும் நிக்கிறோம். அப்படியே தம்பிமா சொன்னா நம்புங்கடா. நெஞ்ச கொடுத்து நிக்கிறபடியா 20 வழக்கு இந்த வரைக்கும் முடிஞ்சா புடிங்க பாருங்க. நெஞ்ச கொடுத்துருக்கபடியா 20 வழக்கு. இப்போ ஒரு வழக்கோட ஆடுனதல்ல உங்களுக்கு ஒரு வழக்கோட நடந்ததல்லோ. 2 நாளே வருவான் தம்பி. முதல் நாள் வந்து நான் தான் வந்து நிப்பாட முதல் நாள்ல அவ்வளவுதான் காண கிடைக்காது. உண்ட வழக்கு 5 வருஷம் விடுபடும். இந்த நாளாரி நான் ஓடிடும்.
எல்லாம் பெர்மனண்டா 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு பெர்மனன்ட் விசா எடுத்து போட்டு நிக்கிறான் இங்க ஓடிடுவாங்கடா ஓடிடுவாங்க. கேட்க சொன்னா கேளுங்கடா. வெளிநாட்டுல இருந்து கொஞ்சம் உசுப்பேத்தினா உங்களுக்கு தம்பி அடி தம்பி அப்படி கதை இப்படி கதை உங்களோட தமிழீழ மண்டல கதைச்சா அந்த செம்மறி சில கூட்டங்களுக்கு வெளிநாட்டுல பிஆர் தான் அவன் வர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ஜோர் ஓனர் நாங்கள் தான் இந்த வழக்கை செய்யற ஜோர் ஓனர், சைக்கிள் கட்சி ஜோர் ஓனர், வீட்டு கட்சி ஜோர் ஓனர் 4 வழக்கு வருவாங்கள்ரா. அப்படியே அதுக்கப்புறம் வரமாட்டாங்கள்ரா. அதுக்கப்புறம் உன்னோட நிக்கிறதுண்டா உன்னை விரும்பி இவர் அரசியல நிக்கிறேன் நான் இவருக்கு லோயரா நிக்கணும் ஒருத்தி நிக்கணும்டா. உங்களோட ஒருத்தர் நிக்க மாட்டாங்க. இவங்களோட பிள்ளை ஊட்டி எல்லாம் அங்க, இவங்களோட மனசு பிள்ளை எல்லாம் அங்க, பரம்பரை சொத்துக்கள் எல்லாம் அங்க. இவங்க எல்லாம் அடி அவங்க பிசினஸ். அரசியல் என்ற தம்பி ராசா பிசினஸ்டா. அப்போ உனக்கு உன்னட என்ன இருக்குன்னு சொல்லு, உன்னோட சொத்து என்ன இருக்குன்னு சொல்லு. அடே இந்த பிரதேச சபைகள்ல எல்லாம் கத்தி கொள்ற இந்த நிரோஸ் இந்த மண்ண அடியெல்லாம் ஒரு நிக்குதுதானே. அடி அவனுங்களுக்கு ஒவ்வொரு வெளிநாட்டு அமைப்புகள்ல எங்கட தமிழ் அமைப்புகள் இருக்கலாம் காசு அனுப்புன்றாசா. அந்த காசுக்கு செய்கிற கூத்து தயவு செய்து கேம்பஸ் படியல் வாழ்க்கையை நாசமா அதுக்குடா. அந்த போடுவா ஒருத்த வீடியோ ஓடுவா தெரியும் தமிழாக்கள் அந்த மாதிரி கேம்பஸ் படியல் சொன்னா கேளுங்கடா ராசா. இப்ப இந்த 3 பேருக்கும் பெடி கலங்கி இருக்குமே, இப்ப வாழ்க்கை சாதுவா வெறுக்குமே, இப்ப வழக்குக்கு போய் நிக்கல. அடே ஒரு வழக்குல ஒரு ட்ரையல் மாறி எடுபட்டா அடே அடி அரசியலமைப்ப அவமதிச்சது ஒரு கொடிய அவமதிச்சேன்டா. அடியே 10-15 வருஷம் கொண்டு உள்ள போற வழக்கு ராசா. இவங்க உசு பேத்துறாங்கன்றதுக்காண்டி தையிட்டிக்காக அடே சொன்னா விளங்குங்க தம்பி. ஒரு நாளுமே ராமநாதன் அர்ஜுனாவுக்கு வழக்கு போடுவாங்களே. நான் ஒரு தனி பாராளுமன்ற உறுப்பினர் சுயேட்சையா போனால் எனக்கு டீலுகளும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. என்பிபி என்ன அடிதான், அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பண்ணாலும் அடிதான், சங்கடம் அடிதான், அம்பிட்டாக்களை காட்டி கோமதா கம்பிட்டாக்களே காதை பொத்தி ஆடி. அது எந்த ஸ்டைல். அதால நாங்க வழக்கு. நானும் போய் சார் வணக்கம் சுமர்வீங்களான்னு கேட்டா எனக்கு மடா செம்மறி இந்த வழக்குகள்ல இருந்து எல்லாம் வெளியே போகலாம். வழக்கு போட்ட போலீஸ்காரன் சொல்லி 10 வழக்க வெளியே எடுக்கலாம். போலீஸ் வழக்கு மட்டும் இத்தனை இருக்கு என்னட்டு முழு தெரியுமா. அந்த அமைச்சரோட காய்ச்சா அந்த அமைச்சர் இந்த அமைச்சரோட எடுத்துருங்க. அங்க போய் நாங்க ஒற்றுமையா போறோம் முழு வழக்கும் எடுப்பாங்க ராசா. அதுக்குதான் பார்லிமெண்ட் போறது, அதுக்குதான் நாங்கள் பார்லிமெண்ட்ல இருந்து கலைக்கிறது. இந்த வரைக்கும் ஒரு வழக்கிட்டையும் பிச்சை எடுக்கலடா. ஏனென்றால் பிழையாக தீர்ப்பு போட்டு நான் ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் நான் அதை வெண்டெடுப்பனே ஒழிய ஒரு நாளுமே போய் ஒருத்தர் கெஞ்சிறதுக்கும் கூத்தடிக்கிறதுக்கும் வழக்கு கெஞ்சி அடே அது இந்த ரத்தத்துல ஊர்னா இந்த ஸ்டைல். அந்த ஸ்டைல்ல ட்ரை பண்ணாத, அது உன்னால ஏலாது. ஒரு வழக்கு உனக்கு இன்றைக்கு ஆடி போயிருக்குமில்ல. படிக்கிற வேலையை பாருங்கடா. படிச்சு பாஸ் அவுட் பண்ணி போட்டு வாங்கடா பொலிட்டிக்ஸ் செய்யறதுக்கு எடுத்து விடுறேன். எம்பி ஆகி விடுறேன். அடுத்த 2029ஆம் ஆண்டு உங்களை எம்பி ஆக்கி விடுறேன்டா. நாசமா போன நாதரியல் வந்து எம்பி ஆயினா பிறகு என்ன ஒரு 10 படியில வளருங்கடா. உங்கள மாதிரி வளர்த்து அவங்களை எம்பி ஆக்குங்கடா. அடே காசு அடிக்காத. இன்றைக்கும் பாராளுமன்றத்துல ஸ்பீச் கொடுச்சுனா என்கிட்ட பிவைடி இருக்கு, நான் ஒரு எம்பி, நான் ஒரு டாக்டரடா, என்னோட பிவைடி இருக்கு, எனக்கு லோன் பிஓசில போய் அண்ணா ஒரு லோன் ஒன்று தாங்க 1.5 கோடி. அது பரவாயில்ல டாக்டர் சைன் பண்ண லோன் தருவார்கள். ஏன்டா எனக்கு எம்பி இருக்கு, பரம்பரை சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கு, தருவாடுகள் ராசா. உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு சொல்லு. வெளிநாட்டுக்கு போலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. வேற என்ன இருக்கு உங்கள்ட்ட? வெளிநாட்டுக்கு எல்லாரும் போயிடலாம் ராசா. இப்ப நீ போய் ஒரு ஒர்க் பர்மிட்ல போய் லண்டன்ல இறங்குறா 2 கோடி செலவழிக்கணும். 2 கோடி செலவழிக்கணும். அது பரவாயில்ல, அதுக்கு அப்புறமா செலவழிக்கிறேன் பிரச்சனை இல்லை. அந்த 2 கோடி செலவழிச்சு நாதாரி நீ அவ்வளவுதான் உழைச்சு கொடுக்கறதுக்குள்ள 40 வயசா போயிடும். 2 தங்கச்சி மாதிரி கூட பக்கத்து விட கல்யாணம் கட்டி வைக்கிறது. 2-3 தங்கச்சி யாரும் கொப்பர் லைன்ல வெத்து விட்டு இருப்பார். எல்லாம் யார் கல்யாணம் கட்டி வைக்கிறது? உதேசியில கொஞ்சம் ஜோசிங்கடா. நாசமா போனவன் எத்தனை தரம் விடிஞ்சு சொன்ன நான். இந்த அரசியல்வாதிகள் கூத்துகளுக்கு அடி அது அரசியல்வாதிகளுக்கு தொழிலடா. அது விளையும் கொள்ளும். எங்களுக்கு அது தொழில். நான் இந்த வரைக்கும் சாவச்சேரி போராட்டம் நான் ஆரம்பிச்சதும் இல்லை, நான் அது நடத்தினதும் இல்லை. தானாகவே மக்களாவே உருவாகி நடத்தின ஒரு போராட்டம். அது பிறகு இந்த வரைக்கும் எங்கேயாவது போராட்டத்துல போய் நின்று குளறி கொண்டு கண்டுக்கிறீங்களா ராசா? தனி ஒருத்தன் தான் போராடுறேன். நான் தான் டிரைவர், நான் தான் என் செக்ரட்டரி, நான் தான் என்னுடைய இது என்ற ஓ, திஸ் இஸ் மை ஓ, இது என்னுடைய ஓர். இது நான் மேக்சிமம் என்னால முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைப்பட்டு கொண்டு இந்த சமூகத்துக்காக இந்த படிப்பையும் இழந்து எல்லாத்தையும் இழந்து செய்கிற ஒரு ஓர். அதால தயவு செய்து உங்களுக்கு சொல்றத விளங்கிக் கொள்ளுங்க. உங்களோட ஆட்டம் இவ்வளவுதான். வழக்கு என்று ஏறினா பிறகு ஒரு நாயும் உங்களுக்கு வேற தம்பி நீங்கள் கொஞ்சம் பார்த்து கதைச்சிருக்கலாம். பெடியல் நாங்கள் உங்களுக்கு சொன்னாங்கள் தானே, கொடியலோட கை வைக்காதீங்கன்னு இப்படித்தான் நொறுட்டுவாங்க. உங்களுக்கு சுகாசோ இல்லாட்டி இந்த வார
மணி லோயரோ ஒருத்தருமே வந்து உங்களோட நின்று உங்களுக்கு மாரடிக்க போகிறதும் இல்லை. இந்த வழக்கு தீரைகளில் ஷுவராக உள்ள போவியல், அதில் எந்த சந்தேகமுமே வேண்டாம் ராசா. இந்த வழக்கு கொண்டே போட்டாங்கள் என்றால் இந்த வழக்கு முடியேகளில் கொடியை அவமதித்ததுக்கு நேரடியாக வீடியோ ஆதாரங்கள் இருந்து எல்லா ஆதாரங்களும் இருக்குது. ஸோ என்ன சொல்ல போகிறீங்க, நீங்கள் கொடிய கரடிக்கு பத்திரமா வச்சு சொல்ல போகிறீங்களா? ஆகவே இந்த வழக்கு தீரைகளில் பிசகு. ஸோ உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், போய் அந்த வழக்கு போடுற போலீஸ்காரோட 4 விஷயத்தை கதைச்சி அழுது குளறி சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் நல்லா கேட்பீங்களா அந்த சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் 5000 தாரேன் சார் போய் கதை போய் இந்த போலீஸ்காரனோட கதைக்கு சொல்லி நான் வந்து கதைக்கிறேன். நான் சொன்னால் அவங்க கேட்பாங்க. நான் சொன்னால் யாழ்ப்பாணத்து போலீஸ்காரன் இல்லை, கொழும்புல இல்லை போலீஸ்காரன் இல்லை, எங்கே இருக்கிற போலீஸ்காரன் வந்து கேட்பான். இந்த போலீஸ்காரனோட கதை இந்த வழக்கு கோர்ட்ஸுக்கு கொண்டு போவா முன்ன கதைங்கடா கழுசடையார் இல்லையண்டா கதை. போய் கௌசல்யா நரேந்திரன் ஆஃபீஸ் இருக்குது 80/14 KK ரோட் யாழ்ப்பாணம். போய் அங்கே கௌசல்யாட்ட கேளுங்க, லோயராக வர சொல்லி நான் போலீஸோட கதைச்சி உங்களுக்கு அந்த வழக்கு எடுக்காமல் பண்ணுறேன். அதுக்கு அது தவிர வேறு எனக்கே சொல்லலாம் வேண்டாம். இங்கே இருக்கிற போலீஸ் அமைச்சர்மாரோட கதைச்சி எங்கள்ட படியில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு செய்துட்டாங்க. வேணுமென்று செய்யலை. எங்களோட அரசியல் கட்சிகளோட இதான் அவங்களுக்கு தெரியும் தானடா நீங்களோட அப்பாவி கழுசடையலண்டு. ஸோ உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஸோ போய் கதைங்க ராசா, ஏலாட்டி சொல்லுவோம், நாங்கள் கதைக்கிறோம். கதைச்சி இந்த வழக்கை விட்டுட்டு உங்களுக்கு பாஸ் அவுட் பண்ணி கொஞ்சம் இங்கே இடத்துல போய் ஒரு இடத்துல நின்று உழைச்சி சாப்பிட்ற வழியை கொஞ்சம் பாருங்கோ. நல்லது தான் சொல்கிறேன்டா. இல்லையேண்டா இந்த வழக்கு முடியேக்கில் ஷூராக உள்ள போவியா 4-5 வருஷம் ஷூராக உள்ள போவியா இந்த வழக்கு முடியேக்கில். இந்த வழக்கு போட்டவங்க சும்மா இருக்க மாட்டாங்க தானே. உங்களுக்கு திரும்பவும் சொன்ன நான் இந்த NBB அரசாங்கம் திருப்பவும் வந்து இந்த கேம்பஸில் இருக்கிற படிகள்ட்டு தான் கைவிப்பாங்க. ஏன்டா தெரியும் உங்களுக்கு யாருமே உங்களுக்கு துணை இல்லை, உங்களுக்கு யாருமே நாதாரி இல்லை. ஆகவே இந்த ட்ரேட் யூனியன் மயிர் மண்ணாடியில் இருக்கிறத விட்டு வேலையை பாருங்க. அப்போ அதுக்கண்டு பொலிட்டிக்ஸ் செய்கிறதுக்கண்டு இருக்கானுங்க. நாங்களும் வேலையை விட்டு போயிருக்கிறோம், நாங்கள் பொலிட்டிக்ஸ் செய்வோம். நியாயமாக ஒரு விஷயத்துக்கு அடிபட்டால் பரவாயில்லடா, தையிட்டு வேறு வாழ்க்கையில் நீங்கள் உடைச்சிட்டாடா போட்டாங்க இல்லை. ஆகவே சும்மா குளறதாலையும் இந்த புட்டுக்கும் இந்த இந்த கொத்துக்கும் பியருக்கும் குளற போய் கடைசியாக வாழ்க்கையை ஆக்காதீங்க தம்பி மேர். கேம்பஸ் போனால் படியடா, லவ் பண்ணு, பாஸ் அவுட் பண்ணால் வேலையை தேடு, வெளிநாட்டுக்கு போகிற வழியை பேர் இல்லை இங்கே இருந்தால் ஒரு தொழிலை சொந்தமாக வச்சிரு, பிள்ளை குட்டியில் பேர் ஒரு கார் ஒன்று பண்ணுறது கனவு கான். அது கனவு இனிமேல் கனவு கான். இப்போ எல்லாம் 1.5 கோடி வேணுன்றாசா ஒரு கார் ஒன்று பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கிறே இல்லையாடா நீங்கள். ஒரு 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 ரைஸ் ஒன்று வேணுன்றா 50 வேணும், ஒரு BYD ஒன்று வேணுன்றா 250 வேணுன்றாசா. ஸோ ஒரு வீடு கட்டுறதுக்கு அப்படி யோசிங்கடா. அப்போ ஏன் அநியாயமாக வாழ்க்கையை நாசமாக்குறீங்க. என் வாழ்க்கை இந்த பொலிட்டிக்ஸுக்கு வந்து தான் நாசமாக போனது. இல்லைன்னா நான் இப்போ என் பாட்டில் பேசாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக சீனியரைஸ்டாக இருந்திருப்பேன். என் வாழ்க்கையே நாசமாக போயிட்டு. ஸோ அட்வைஸ் உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறேன்டா சார். அதனால தான் ஒரு பாசம் இருக்கிற ஒருத்தனால தாண்டா வா போ இரு செம்மறி நாயன்று கதைக்கிறது. மற்றவன் உங்களுக்கு பூசுவான் மெழுகுவான். ஏன்னா நீங்கள் எந்த பக்கம் நிற்க போகிறீங்கன்றது உங்களை பொறுத்தது. ஆனால் உதவி தேவையென்றா சொல்லு, நான் கதைக்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் சொல்ல கவலையாக இருக்குது. அர்ச்சனா தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி பாராளுமன்றத்தில் புலி கத்தி எழுந்தது. தலைவனின் பிள்ளை நீயடா.
தமிழரின் நம்பிக்கை நீயடா. பேசும் தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா. உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது. வாழ்க்கையோரு வாழ் நீதானதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம். நீ எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை. உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும். ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி.